ஒரு ஃப்ராடுன்னு ஒவ்வொரு தடவை சொல்லும் போதெல்லாம் இந்த வீட்ல ஒருத்தர் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிப்பார்ல, அவருக்கு போய் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கேன். உனக்கு அசிங்கமா இல்ல? அதுவும் சும்மா இல்லம்மா, உங்களை அலட்சியப்படுத்தி மருமகன் இவ்வளவு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாரு அப்பா. இவதான் சூர்யாவை திருத்த போறான்னு உங்களுக்கே தெரியாம ஹனிமூன் எல்லாம் வேற அனுப்பி வச்சாரு. இவளுக்காக உங்ககிட்ட எத்தனை தடவை போய் சொல்லிருப்பாரு. அதையெல்லாம எண்ணிட்டு இருப்பாங்க அத்தை. ஆமா, இந்த குடும்பத்தோட கௌரவம் மானம் எல்லாத்தையும் ஒரு வேலைக்கார குடும்பத்தோட கால்ல கொண்டு போய் போட்டார்ல, அந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கீங்க. மா, நாமெல்லாம் இருக்கும் போதே நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு இப்படி ஒரு வேலையை அவ பாத்திருக்காளே, அப்ப இவ எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்னு தெரியுதா? ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ. உனக்கு வேற வழியே கிடையாது. நீ பண்றதெல்லாம் தப்பு, நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டேன்னு ஏன் புருஷன் கால்லையும் ஓம் புருஷன் கால்லையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே ஊரு பக்கம் ஓடிடணும். அதுக்கப்புறம் இந்த வீடு என் புள்ளன்னு உனக்கு எந்த நினைப்பும் வரக்கூடாது. அத மீறி வந்தது, அதுக்கப்புறம் ஜெயில உட்கார்ந்து உன் குடும்பமே களி திங்க வேண்டி வரும். புரிஞ்சுதா? புரிய